இன்றைக்கி லஞ்சுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி தட்டைப்பயிறு பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 150 கிராம் தட்டைப்பயிரை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போது ஒரு குக்கர் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை 2 துண்டு, கிராம்பு 5, ஏலக்காய் 6, பெருஞ்சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போது இது பொரிஞ்சதுக்கப்புறமா நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்த 3 வெங்காயத்தை இதை மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இதை மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொல்ல போகிறது 2 கப் அரிசிக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி இதை மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது மிளகாய்த்தூள் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய் இதை மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினா மல்லி எண்ணெயில் நல்லா வதங்குறப்போ நம்மளுக்கு நல்ல பிரியாணியோட ஃப்ளேவர் ரிச்சாக கிடைக்குங்க. அதனால் இந்த டைமில் புதினா மல்லி ஆட் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போது பிரியாணிக்கு தேவையான மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட 1 கப் தயிர் இதையும் ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த தட்டைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தட்டைப்பயிறு வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போது இது வேகிறதுக்காக தண்ணி 1/2 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணி 2லேருந்து 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போது 2லேருந்து 3 விசில் விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு 75% இந்த தட்டைப்பயிறு வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. அப்படி வேகலைன்னா திரும்பி விசில் விட்டுக்கலாம். இப்போது பிரியாணி வேக வைக்கிறதுக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 1/2 கப் தண்ணி முன்னாடியே தட்டைப்பயிறு வேகிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போது 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பிரியாணி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சுருந்த புதினா மல்லி ஆட் பண்ணிவிட்டு 2 லெமனோட சாறு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி வேகிறதுக்காக
2லேருந்து 3 விசில் விட்டுக்கலாம். இப்போது 2லேருந்து 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிரியாணி ரெடியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். நம்ம பயர் மட்டும் 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தா போதும். ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு இது பர்ஃபெக்டான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கும் ஈஸி தான், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இதை மாதிரி நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதை மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.